பட்ஜெட்டிலே இடம்பெற்றுள்ளது. அதே போல இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வலுப்பெறுவதற்காக இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. அதே போன்று பல்வேறு 17 விதமான நோய்களுக்கான மருத்துவ வரி விதிப்பை குறைச்சி எல்லோருக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பயன்படும் விதமாக இந்த மருத்துவ நிதியை அந்த மருந்துகளுடைய வரியை குறைத்து எல்லோரும் பயன்படும் விதமாக இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றுள்ளது. அதே போல வருமானத்தை 100%, அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ யாரெல்லாம் வருமான வரி கட்டலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஏப்ரல் மாதம் வரையும் கெடு கொடுத்து அது கட்டாதவங்க 100% வரி அவங்களுக்கு அபராதம் தொகை விதிப்பதாக சொல்லியிருக்காங்க. அது பெருசாக ஒன்றும் தாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காது. அது இந்த அரசியல்வாதிங்க அவங்களுக்கு தான் இது பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். ஏன்னா நிதி நிறுவனங்கள்லாம் யாரெல்லாம் கட்டலையோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய இது இருக்கும். பாமர மக்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கமாக இருக்காது. அதே போல் வாகன விபத்து காப்பீடு, விபத்தினுடைய காப்பீடு மேலே வரி விதிச்சிருந்தாங்க. அது இப்போ முழுவதுமாக வரி விலக்கு அதை ரத்து செஞ்சுருக்காங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் முந்திரி பருப்பு, தென்னை, கோவா உற்பத்தி ஊக்குவிக்கும் விதமாக அதுக்கு பிரத்யேகமாக திட்டம், அது நிறைய நிதி ஒதுக்கி அந்த விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக இப்போ நமக்கு அது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு அந்த திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பால் உற்பத்தி, கோழி, மீன் வளர்ப்பு அதிகரிக்க ஊக்குவித்திருக்காங்க. இந்த தொழில்கள் பண்ணுறதுக்குன்னா இது ஒரு நல்ல திட்டமாக இதில் அவங்களுக்கு நிதியை அதிகமாக கொடுத்து ஊக்குவித்திருக்காங்க. அதே போன்று பெண்கள் கல்வி ஊக்குவிக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்கான விடுதி ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த பெண்களுக்கு அங்கேயே தங்கி விடுதியில் தங்கி அவங்களுடைய முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக அதுக்கான விடுதிகள் அதிகப்படுத்துறதுக்காக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. எய்ம்ஸ் போன்ற புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. அதே போல சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய கல்வி நிறுவனங்கள் முக்கியமா 5 நகரங்கள்ல அது நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அது கம்பல்சரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்காங்க. இப்பவும் இந்த 5 ஆயுர்வேத கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இடம்பெறும்ன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அரிய வகை நோய் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே போல திருநெல்வேலியில பொதிகை மலை, அரக்கு, பள்ளத்தாக்கி, அதான் இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் மலையேற்ற அதுக்கு ஊக்குவிக்கும் திட்டமா பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்கள்ல இணையாக அதிவேக ரயில் பாதை. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையில ரொம்ப நாளா கிடக்குல போடப்பட்ட அந்த மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இப்போ அதை செயல்படுறதுக்கு அதுக்கான நிதிகளை அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. 16வது நிதிக்குழு பரிந்துரை மாநிலங்களுக்கு தலா 1.47 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு எப்பவுமே சொல்லுவோம் நிதி கொடுக்கலன்னு. அது இப்போ மக்களை ஏமாத்துற விதமாக சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு பாகுபாடு இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது நம்ம ஒரு 9வது நிதிக்குழு பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்லேயும் இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் 1.47 லட்சம் ரூபாய் எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்காங்க. நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் பெண்களுக்கான விடுதி பண்ணியிருக்காங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை 2வது கட்டமாக கொடுத்துருக்காங்க. அதை விரைவாக முடிக்கிறதுக்கான நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க.
அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய அளவில் 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் நாம் சொல்லியிருந்தோம். அதை வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலையும் அது வந்து இடம்பெறுன்றது அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். கலாச்சார அனுபவம் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. வரி விலக்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காப்பீடு திட்டத்துக்கு வந்து வரி விலக்கு பண்ணியிருக்காங்க. தனிநபர் வழக்கம் போல ஜூலை 31ஆம் தேதி வரை வருமான வரி தாக்கல் செய்யலாம், அவங்க செஞ்சுக்கலாம். வரி சார்ந்த குற்றத்துக்கான தண்டனைகள் தளர்வு, வரி சார்ந்த அதிகபட்ச தண்டனை ஆண்டுக்கு குறைப்பு, வருமான வரியை மறைத்தா 100% அபராதம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து ஏற்கனவே எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஆண்டு வருமான வரியில வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதே தான். இது போல வந்து பல்வேறு திட்டங்களை, அதாவது நம்மளுடைய 2047 நம்ம இந்தியா வல்லரசு ஆகணுன்றதுனால பல்நோக்கு பார்வையில இந்த பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. இது நாடு முழுக்க வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்ல எல்லா பாமர மக்களும் பயன்படும் விதமாக இந்த ஒரு பட்ஜெட் நல்ல விதமா அமைஞ்சிருக்குது. அதனால இந்த பட்ஜெட்டை தாக்கல் அறிவித்த எங்களுடைய உலக போற்றும் உத்தமர் பாரத பிரதமர் அவர்களை நன்றி கூறி, எங்களுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் அக்கா அவர்களையும் வணங்கி, இந்த பட்ஜெட் வந்து இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் பயன்படும் விதமாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறது. இந்த நேரத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.